இன்றைய சுற்றுச்சூழல்ல ஆடுகளின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை விரிவா பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக ஆட்டுப்பாலை எடுத்துக்கொள்ளலாம். மாட்டுப்பால் ஒத்துக்காதவங்க ஆட்டுப்பால் குடிக்கிறது உண்டு. குழந்தைகளுக்கும் ஆட்டுப்பாலை கொடுப்பாங்க. ஆட்டுப்பால்ல இருந்து தயிர், நெய், வெண்ணெய் போன்ற பல வகையான பொருட்களை நம்மளால தயாரிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம அழகு சாதன பொருட்களான மாய்ஸ்சரைசர், பியூட்டி க்ரீம், சோப் போன்ற பல வகையான பொருட்களை நம்ம ஆட்டுப்பால்லேருந்து தயாரிக்க முடியுது. அடுத்தபடியாக ஆட்டுக்கழிவுகள் நிலத்துக்கு ஒரு நல்ல உரமாகவே அமையுதுன்னு சொல்லலாம். ஆட்டுக்கழிவுல அதிக அளவிலான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற சக்திகள் இருக்கிறதுனால மண் அரிப்பை தடுத்தும் மண்ணின் வளத்தை அதிகப்படுத்துறதுக்கும் பயன்படுது. இன்றைய காலகட்டத்தில் அமேசானில் போயிட்டு இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ்ன்னு நம்ம செடிகளுக்கு உரங்களை பார்த்து வாங்குகிறோம். ஆனால் விவசாயிகளுக்கு ஆடுகளின் சிறுநீரே பூச்சிக்கொல்லியாகவும் அமையுது. அது மட்டும் இல்லாமல் ஆடுகளின் இறைச்சி நம்ம உடம்புக்கு தேவையான பல வகையான நல்ல சக்திகளையும் தரும். மேலும் ஆடுகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜனவரி 4, 5 நடைபெற போகிற வேளாண் திருவிழாவுக்கு வந்து மகிழுங்க.